நல்ல கவனமா கேளுங்க. இந்த பைபிள் நம்ம எந்த விஷயத்துல வார்ன் பண்ணுதோ அதுக்கு நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு வார்னிங் இருக்குனாலே நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, நீ படிக்கலன்னா ஃபெயில் ஆயிடுவ, இதுதான் வார்னிங். நீ என்ன படிச்சாலும் ஃபெயில் ஆயிடுவங்கிறது வார்னிங் கிடையாது, அது பயமுறுத்தல். சாத்தான் பயமுறுத்தும். நீ என்ன படிச்சாலும் இவ்வளவுதான் உனக்கு மார்க் கிடைக்கும், இது சாத்தானுடைய செயல். நீ படிக்கலன்னா நீ ஃபெயில் ஆயிடும், இது வார்னிங். பைபிள் நிறைய நமக்கு வார்ன் பண்ணும். அதனால நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் அவ்வளவுதான், நீ விழுந்துட்டேல, நீ எழும்புறதுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு. இயேசு கிறிஸ்து அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார், அதை பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள்.